இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி கோவக்காய் வச்சு ஒரு அருமையான பொரியல் ரெசிபி செய்யலாமா. இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கலாம். நான் தேங்காய் எண்ணெயில் தான் இந்த பொரியல் செய்ய போகிறேன். இப்போ அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நான் ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அந்த வெங்காயத்தையும் ஆட் பண்ணிடுங்க. இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் பாதி அளவுக்கு நல்லா வதங்கி வரணும். நல்லா வதங்கினதுக்கப்புறமா நான் இது கூட ஒரே ஒரு தக்காளி வதங்கறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தக்காளி நல்லா சாஃப்டாக வெந்து வரட்டும். நல்லா வெந்ததுக்கப்புறமா நான் கோவக்காயை பாருங்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த கோவக்காயை நம்ம இப்போ இது கூட ஆட் பண்ணிடலாம். கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க கோவக்காயை இப்போ இது கூட ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக இதை ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க. தென் இது கூட அரை டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 1/4 கப் அளவுக்கு மட்டும் தண்ணி ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா கலந்து கொடுத்துருங்க. லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு இதில் இருக்க தண்ணியெல்லாம் நல்லா வற்றி வர வரையும் அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு வேக வைங்க. நல்லா வெந்து இதில் இருக்க தண்ணியெல்லாம் பாருங்கள் இந்த அளவுக்கு வற்றினதுக்கப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மாங்காய் பவுடர், அதாவது ஆம்ச்சூர் பவுடர் இருக்கு இல்லையா, அது ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கும் நம்ம வீட்டில் இருக்க இட்லி பொடி இருக்கு இல்லையா, அதில் ஒரு 2 டீஸ்பூன்லேருந்து ஒரு 3 டீஸ்பூன் வரைக்கும் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க. அதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. நல்ல சுருக்குன்னு காரசாரமாக அருமையான கோவக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இது சாம்பார், ரசம், தயிர் சாதம், சப்பாத்தி இதுக்கெல்லாம் சூப்பர் காம்பினேஷன். நல்லா கொதிக்க சாதத்தோட இந்த கோவக்காய் பொரியலை போட்டு பெசன் சாப்பிட்டிங்கன்னா குழம்பே தேவையில்லை, அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபியை கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இது அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.